என்னமா நீ? எல்லாம் உன்னாலதான். நான் என்னடி பண்ணேன்? நீ தானே முதல்ல கார்த்திக்கு புனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற ஐடியா கொடுத்த. ஆமா, நான் தான் கொடுத்தேன். ஆனா அந்த பாவி பையன் இப்படி நம்மளே தூக்கி உள்ள வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவனுக்கு எதுக்கடி நம்ம மேல இவ்ளோ காண்டு? அதுவா, அவனுக்கு புனிதாவை கட்டி வைக்கலாங்கிற காண்டு தான். அதுவும் இல்லாம நம்ம ராசாத்திய பழி வாங்க அவன் வாழ்க்கைய வச்சு விளையாடிட்டோம்ல, அந்த கோவம் தான். ஆமா இல்ல? என்ன ஆமா ஓமானுக்கிட்டு? இப்ப என்ன செய்ய? உன்னால நான் வசமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்கேன். போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம மானம் மரியாதை எல்லாமே போச்சு. ச்சே. இருந்தா தானே போறதுக்கு. என்னது? ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னடி தரெல்லாம் இவ்ளோ அழுக்கா இருக்கு? சார், சார். என்னம்மா? அட என்னம்மா நீங்க 4 பேர் வந்து போற இடத்த இப்படியா வச்சுக்கிறது? போங்க, போய் சட்டுன்னு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து கூட்டி வைங்க. நாங்க கட்டைய சாய்க்கணும். ஏய், என்ன வாய் நீளுது? நீங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து உங்களுக்கு ரூம் சர்வீஸ் வேற பண்ணணுமா? இல்ல மேடம், பேசிக்கலா நாங்க கொஞ்சம் டீசன்ட் ஃபேமிலி. இப்போ என்ன க்ளீன் பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா மேடம். இரு வரேன். கண்மணி, எப்படி போட்டு வேலை வாங்கணும் பாத்தியா? நானே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுறோமேங்கிற கடுப்புல இருக்கேன். நீ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். உள்ள வச்சு உன்னை ஊம குத்தி விட்டுருவேன், பாத்துக்கோ. வாங்க மேடம், வாங்க. கூட்டணும்ல? ஆமா மேடம், வாங்க வந்து கூட்டுங்க. இந்தா கூட்டிட்டு இருந்துக்கோ. கேட்டல, கூட்டு போ. எல்லாம் என் தலை எழுத்துடி. ஜெயிலுக்கு வந்து முறவாசல் செய்யணும் போல இருக்கு. வேற வழி, பெருக்கிதானே ஆவணும். ஐயோ, இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லணுமே. செருப்பு செருப்பு கழட்டி விடு. அம்மா, எங்க மாப்பிள்ளையும் ராசாத்தியும் காணும்? இந்த இருக்காங்களா மாப்பிள்ள? டேய் அழகுரு, வா. இங்கதான் இருக்கீங்களா? என்னடா இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க? ஆமா மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? அம்மா, இந்த விஷயத்த மட்டும் நான் இப்ப உங்கள்கிட்ட சொன்னேன்னு வைங்களேன், என்னை விட நீங்க 2 பேர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்னடா விஷயம்? மாப்பிள்ள, உங்க அண்ணி இருக்காங்களா, அதான்டா அந்த கண்மணி. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, கோகிலா. இவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கு. நல்லா வேணும். ஏய், என்னடா நீங்க 2 பேருமே இப்படி அதிர்ச்சியாகி என்னையவே பாக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படியே நிக்கிறீங்க? டேய், இது நல்ல விஷயமாடா? ஆமாண்ணே, இது எப்படி நான் சந்தோஷமான விஷயம்னு சொல்றீங்க? ஏம்மா, என்னம்மா நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா அவங்க என்ன நல்லவங்களையா புடிச்சிட்டு போயிருக்காங்க? இவன் என்னடானா இப்படி பயங்கரமா ஃபீல் பண்றான். டேய், அவங்க என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க. நீங்க 2 பேருமே இங்க வந்து இப்படி நிக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே. அதனாலதான்மா அவங்க விதைச்ச விதைய அவங்களே அறுக்கணும்னு கடவுளே அவங்கள தூக்கி உள்ள போட்டாருமா. டேய், இந்த விஷயத்துக்கு நல்லா கைதட்டி சந்தோஷப்படுறத விட்டுவிட்டு என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் நம்ம சந்தோஷப்படக்கூடாதுடா. அண்ணா, எதுக்கு நான் அரெஸ்ட் பண்ணாங்க? என்னாச்சு? அம்மா, கார்த்தி இருக்கால, கார்த்தி, அதான் புனிதாவுக்கு பாத்துருந்தாங்கல்ல கார்த்தி, அந்த கண்மணியோட தொம்பி, அவன் தான் இவங்க 2 பேரும் மேலேயுமே கேஸ் கொடுத்துருக்கான். அம்மா, அதுவும் சும்மா இல்ல, என்ன நம்ப வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில என் லைஃபையே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போர்ஜரி கேஸ்ல அவங்க 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சிருக்கேன். அம்மா,
புனிதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் கண்மணியும் கோகிலாவும் போட்ட திட்டம் நடக்கலையே. இவனுக்கு கல்யாணம் ஆகலல்ல, அந்த கோவத்துல பயமுள்ள இவங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லம்மா, அவன் புகார் கொடுத்திருந்தது கண்மணி மேல மட்டும்தானா. ஆனா கடைசி நேரத்துல கண்மணிய போலீஸ் இழுத்துட்டு போகும்போது கண்மணி இருங்க 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 இருங்க, இதுல இன்னொரு ஆளும் சம்பந்தப்பட்டிருக்கு, அது வேற யாரும் இல்ல, இதோ எங்க அம்மா தான்னு கைய வேற காட்டியிருக்கா. சும்மா விடுவாங்களா? கடைசியில கோகிலா கண்மணி 2 பேரையும் வண்டியில ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. அம்மா 2 பேரும் இப்ப உள்ள கம்பி அடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும், அப்பதான் அவளுகளுக்கெல்லாம் புத்தி வரும். இல்லண்ணே, இது தப்பு. பாவம் அண்ணே, என்னதான் இருந்தாலும் பொம்பளைங்களை ஜெயில கொண்டு போய் வச்சது நல்லது இல்ல. நல்லது இல்லையா? ஏம்மா நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க அங்கெல்லாம் போய் அடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா நீ? அங்கேயே இருந்தாலும் ராசாத்திய நம்ம வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். அவளை எப்படி இந்த ஊரை விட்டே துரத்துறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. அதனாலதான் ஆண்டவனே அவளுக்கு நல்ல தண்டனையா பார்த்து கொடுத்துருக்கேன். நீ என்னடான்னா அவளுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு ராசாத்தி, அவளுக்கெல்லாம் பாம்பு மாதிரி, அவளுக்கு பாலை வாத்தாலும் திரும்ப பழி வாங்க தான் செய்வாளுங்க. அண்ணே, என்னதான் பாம்பு நம்மள கொத்துனாலும் மனித இயல்பா அதுக்கு பால் ஊத்துறது தானே. ஐய, அதனால அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் சரி, இனிமே பண்ணாலும் சரி, ஆனா அவங்களுக்கு இப்ப நம்ம உதவி பண்ணணும்னு. இவ சொல்றதுதான் சரி. அடடடடடா, என்ன திரும்ப திரும்ப 2 பேரும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, நீங்க யோசிச்சு பாருங்க. கண்மணி கோகிலா அம்மாவை ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க. இல்லண்ணே, பாரி குடும்பத்து ஆளுங்க மருமகளும் சம்பந்தியும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் சொல்லுவாங்க. அண்ணே, உங்களுக்கு புரியுது இல்லைன்னு நான் சொல்றது? அவங்க உள்ள இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். அவங்கள எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும்னு. மாமா, நம்ம கார்த்திக் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க வைக்கலாம் மாமா. கேஸ வாபஸ் வாங்கிட்டா அவங்கள வெளியில விட்டுருவாங்கல்ல. நானும் அதை நினைச்ச ராசாத்தி. வா. சரி. எப்பாடி, நான் ஒன்னு சொல்லவாடா, உங்கள மாதிரி நல்லவங்களை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லடா. ஏம்மா நீ இருக்க பாரு, அவங்க இவ்வளவு பண்ணி நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? சரி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. போங்க, போய் அவங்கள வெளியில எடுக்க என்ன வேலையோ அதை போய் பாருங்க. போங்க. என்ன பாக்குறாங்க? நானுமாடா? சரி வரேன், வாங்க. நல்ல புருஷன் மண்டாட்டி. சார் வணக்கம் சார். நான் தினப்பூக்கள் பத்திரிகையிலேருந்து வரேன் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம் சார்? இந்த கல்யாண ஃபோர்ஜரின்னு 2 பேரை கைது பண்ணீங்கல்ல, அப்படிதானே? அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சார். சார், கேஸ் டீட்டெயில் என்னன்னு நான் சொல்கிறேன் சார். ஆனால் ஸ்டேஷனில் கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். கேமராவில் ஃபோட்டோ எடுக்கல சார், நான் என்னுடைய மொபைல்லேயே அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கண்மணி, நம்மள போட்டோ எடுக்க போறாங்கடி. என்னது போட்டோவா? ஆமா. ஏய் வாடி. மா. மேடம். என்னம்மா? அவரு எங்களை போட்டோ எடுக்க போறதா பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிக்கிறேன், பவுடர் சீப்பெல்லாம் இருந்தா கொடுங்க மேடம், ஃப்ரெஷ் ஆயிக்கிறேன். உன் கொழுப்பு இன்னும் அடங்கல, வாயை மூடுறியா இல்லையா? என்னடி இந்த அம்மா ரொம்ப பண்ணிக்கிறாங்க, பவுடர் கேட்டா கூட தர மாட்டேங்கிறாங்க. மா பைத்தியமாமா நீ? அவங்க நம்மள எதுக்கு போட்டோ எடுக்க வராங்கன்னு தெரியுமா? எதுக்கு?
போட்டோவை பேப்பர்ல போட்டு மானத்தை வாங்குவாங்க. நான் அந்த ராசாத்தி கிட்ட சவால் விட்டேன். இப்ப என் மானமே போக போகுது. இத பார்த்தா கண்டிப்பா அந்த இனியனும் ராசாத்தியும் கை கொட்டி சிரிப்பாங்க. எல்லாம் உன்னாலதான். எனக்கு சத்தியமா தெரியாதுடி இப்படி போட்டோ எல்லாம் எடுத்து மானத்தை வாங்குவாங்கன்னு. அம்மா, ச்சே. சரி போன்ல வேணா எடுத்துக்கங்க. சரிங்க போங்க. சார் 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 போட்டோலாம் வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் இவர் கூட போங்க. சார் வேண்டாம். சொல்றத ஐயோ சார் ஐயோ, வேண்டாம் சார். ஐயோ சார் போட்டோலாம் வேண்டாம் சார். கண்மணி, அவர் சொன்னா கேக்குற மாதிரி இல்ல. முகத்தை முடிக்கோ. அவர் எப்படி நம்மள போட்டோ எடுக்கிறாருன்னு பாக்கலாம். ஏமா முகத்தை காட்டுங்கம்மா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கறேன். முகத்தை காட்டுங்க. யோ போயா, போட்டோலாம் எடுக்க விட முடியாது. பாருங்கம்மா முகத்தை காட்டுங்கம்மா. போயா ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கறேன். அம்மா நான் போட்டோ எடுக்கறாங்களா? முகத்தை காட்டுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கறேன். ஐயோ யோ அம்மா சொல்றது கேளுங்கம்மா. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கறேன். முகத்தை காட்டுங்க. இங்க பாருங்கம்மா முகத்தை காட்டுங்கம்மா. அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க? ஒரு போட்டோ தானே. அம்மா இத விட பெரிய கேஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஒரு தடவை போட்டோ எடுத்துக்கறேன். முகத்தை காட்டுங்க. ஐயோ போஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. முகத்தை காட்டுங்க. இருங்க. அம்மா அம்மா அப்படி ஆடாதீங்க. இங்க பாருங்க. அம்மா இங்க பாருங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கறேன். ராசாத்தி இந்த தெரு தானம்மா? ஆமாண்ணே, இந்த தெருதான். உனக்கு வீடு தெரியும்லம்மா? தெரியும் ஆ. மாமா. இந்த வீடுதான். நல்லா தெரியுமா? அம்மா வண்டிமா. குமரன் எங்கடா இங்க வர்றான்? குமரா, நீ எங்கடா இங்க? எல்லாம் என் நேரம்டா. இந்த கண்மணி பண்ண வேலையால நம்ம குடும்ப மானமே போகுது. அப்பா அம்மா சித்தப்பா சித்தின்னு யாருமே வெளியில தலை காட்ட முடியாம இருக்காங்கடா. அதான் கார்த்தியை பார்த்து அவன் காலில் விழுந்தாது இந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு சொல்ல வந்தேன். என்னடா அப்படி பாக்குறீங்க? அப்பா அம்மா சித்தப்பா எல்லாரும் கார்த்திகிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா கார்த்தி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் நேர்ல பார்த்து பேசலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எனக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாங்களும் கார்த்தியை பார்த்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லலான்னு தான் வந்தோம். ராசாத்தி, உன் மனசு யாருக்கும் வராது. ஆனா அது தெரியாம கண்மணி பைத்திய மாதிரி ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. என்னைக்கு தான் அவன் உன்னை புரிஞ்சுக்க போறாளோ? சரி விடு, அதுக்கான நேரம் வரும்போது தானா புரிஞ்சுப்பாங்க. சரி அதான் எல்லாருமா இருக்கோம்ல, வாங்க எல்லாருமா போய் கார்த்திகிட்ட எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்போம். ஆனா நம்ம கேட்குறோமோ இல்லையோ, ராசாத்தி கேட்டா அவன் நிச்சயமா ஒத்துக்குவான்டா. வாங்க போவோம். வாங்க வாமா. மா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அதான் போதுங்கிற அளவுக்கு ஊரை எல்லாம் கூட்டி எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? மிச்சம் மீதி இருக்கிற மானத்தை வாங்கவா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, உங்க கோவத்துல நியாயம் இருக்கு. ஆனா அதுக்குன்னு எங்க பக்கத்து நியாயத்தையும் நீங்க கேட்கணும்ல. கேட்காம இப்படி துரத்தி அடிச்சீங்கன்னா என்னமா அர்த்தம்? போதும் உங்க நியாயம் எல்லாம் போதும்டா சாமி. பெரிய இடத்து சம்பந்தம்னு போய் நாங்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து போங்க. ஒரு 5 நிமிஷம் கார்த்திகிட்ட பேசிட்டு போயிடுறோம். அவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல போங்க. மா இருமா, சொல்லுங்கக்கா, என்கிட்ட என்ன பேசணும்? கார்த்தி, கண்மணி பண்ணது தப்புதான். ஆனா அவங்கள பிடிச்சு அவ பண்ணது தப்புதான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல, அவங்க மட்டும் தப்பு பண்ணல, நீங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்களை ஏமாத்திருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்களுக்கு தான் தெரியல. இல்ல, நாங்க வந்து சொன்னோம். என்ன சொன்னீங்க? கபிலன் பேர் இல்ல, கார்த்திக் பேர் தான் பத்திரிகையில இருக்குன்னு சொன்னீங்க. நாங்களும் அதை நம்பி தான் வந்தோம். அது இல்ல, கார்த்திக் கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். புனிதாவுக்கு கபிலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்.
ஆனா கார்த்தி அதை கேட்கவே இல்லை. அப்பவே இது வேண்டான்னு சொல்லியிருந்தா நாங்க கடைசி நேரத்துல இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். ஒருவேளை கல்யாணமாகி இது தெரிய வந்தாலும் உங்களுக்கு தான் அவமானம். ஆனா இப்போ கார்த்திக்கும் புனிதாக்கும் கல்யாணம் நடக்காததே உங்களுக்கு அவமானமா இருக்கு. அதுவும் நானும் மாமாவும் இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து பண்ணோம். டேய், ராசாத்தி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே புனிதாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாங்களா? ஆமாம்மா. அப்புறம் ஏன்டா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லல? எல்லாம் தெரிஞ்சுமா நீ இந்த கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? அம்மா, ராசாத்தி அக்கா முன்னாடியே வந்து என்கிட்ட சொன்னாங்கம்மா. ஆனா கண்மணி அக்கா தான் ராசாத்தி அக்கா சொல்றதெல்லாம் பொய், அவ சொல்றதை எதையுமே நம்பாத, புனிதாக்கு கபில மேல காதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகல, ராசாத்தி அவங்க தம்பி கபிலனுக்கு புனிதாவை கட்டி கொடுக்க பொய் சொல்றான்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி என்னை குழப்பி விட்டாங்கம்மா. நானும் அவங்க பேச்சை நம்பி ரொம்ப மோசம் போயிட்டேன். அதான் என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்கல்ல, அதான் கண்மணி அக்காவையும் அவங்க அம்மாவையும் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். கார்த்தி, உண்மையாவே அன்னைக்கு புனிதா கபிலனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாதா? மாப்பிள்ள என்னடா சொல்ற? சுமாரா. அதனாலதான் அண்ணி அன்னைக்கு அப்படி சொல்லிருக்காங்க. கார்த்தி, நீ கண்மணி மேல உள்ள கோவத்துல கேஸ கொடுத்து கண்மணியும் அவங்க அம்மாவையும் உள்ள தூக்கி வச்சிருக்க. அதனால அவமானம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கும் சேர்த்துதான். பாரி ஐயா வீட்டு ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு ஊர் முழுக்க பேசுவாங்க. இதனால எங்க மாமா அத்தைக்கு தான் கெட்ட பேரு. ஆயிரம் தான் இருந்தாலும் கண்மணியும் உனக்கு அக்கா முறை, பாவம் இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி அவ ஒரு பொண்ணு, அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கையே, இது நல்லாவா இருக்கு? பாவம் இல்ல? கண்மணிக்காக இல்லைனாலும் எங்க குடும்பத்துக்காகவாவது இல்ல குமர மாமாவுக்காவது அவளை மன்னிச்சிரு. பாவம், அவரு எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. அவரே மனசு உடைஞ்சு வந்து நிக்கிறாரு பாரு. கொஞ்சம் இறக்கம் காட்டு கார்த்தி. எல்லாத்துக்கும் மேல திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினது நானும் மாமாவும் தான். எங்களால தான் உனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு. எங்க 2 பேருக்கும் நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. பாவம் கண்மணி, அவளை விட்டுடு ப்ளீஸ் கார்த்தி. ராசாத்தி, ஐயோ அக்கா, நீங்க கெஞ்சி கேட்குற அளவுக்குலாம் நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம அன்னைக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டேன். நீங்க தான்க்கா என்ன மன்னிக்கணும். சாரிக்கா. சரிக்கா, நீங்க சொல்றதுனால நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். ரொம்ப நன்றி கார்த்தி. உங்களுக்காக இல்ல, ராசாத்தி அக்காக்காக தான். அவங்க ஒருத்தருக்காக தான் நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்க மாட்டேன். ரிப்போர்ட்டர்மா இருங்க சார், இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. தாழ்பாள திறந்து விடுறேன், நீங்க உள்ள போய் எடுத்துக்கங்க. அப்படியா? சரி தரேன். ஐயோ போங்க சார். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். மாமா ஒரே ஒரு போட்டோமா, முகத்தை மறைக்காதீங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அப்பா ரிப்போர்ட்டர் தான்மா. சொல்றேன்ல. அம்மா வேணாம் வேணாம். அம்மா இந்த பக்கம் திரும்ப. அம்மா முகத்தை காட்டுங்கம்மா. என்னம்மா நீங்க? அம்மா முகத்தை காட்டுங்கம்மா. ஒரு போட்டோ எடுத்துக்கறேம்மா. வேணாம் வேணாம். வேணாம் சார், வேணாம். ஹலோ சார், நான் கார்த்தி பேசுறேன். இப்போ கல்யாண ஃபோர்ஜரின்னு 2 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல? ஆமா, சொல்லு தம்பி. அவங்க மேல எந்த கேஸும் வேணாம் சார், விட்டுருங்க. அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த? அது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பயம் கட்டினாதான் அடுத்த வாட்டி எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போலீஸ் தான் கிடைச்சாங்களா? என்ன ஆள் நீ? மன்னிச்சிருங்க சார். இதை மட்டும் சொல்லு, எல்லாம் என் நேரையா. கையா போன ரிப்போர்ட்டர் சார். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். நம்ம பெரிய இடம் சார், சொன்னா கேளுங்க சார். வாங்க சார். இந்த வரேன் சார். இதை பாருங்க சார்,
அவங்க மேல கேஸ் கொடுத்தவங்களே இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால போட்டோ எல்லாம் எதுவும் நீங்க எடுக்க வேண்டாம். என்னாச்சு சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? இந்த மாதிரி மாசத்துக்கு 4 கேஸ் வந்து ஏன் தலையை உருட்டுது. சரிங்க சார். பாரதி சார் அவங்க 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சுடு. Yes, வாங்க sir. சார். போலாம் சார். வாங்கம்மா. நீ சைன் பண்ணு. பாத்தியாடி, கார்த்திகே நம்ம மேல பாசம் அதிகம். மனசு கேட்காம கேஸ வாபஸ் வாங்கியிருக்கான். கிழிச்சான். அவனாவது வாபஸ் வாங்குறதாவது என் மாமியாக்காரி யாரையாவது புடிச்சு அந்த கார்த்தியை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருப்பா. ஏதோ ஒண்ணுடி, எங்க உள்ள தூக்கி போட்டு களி தின்ன வச்சிருவாங்களோன்னு பயந்து போயிருந்தேன். அப்பாடா, தப்பிச்சோம். சரி வா போலாம். வா வா. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேங்க்கா, அவர் விட்டுருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லக்கா. தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லங்க. சரி, அப்ப நாங்க வரோம். வரேம்மா. வரேங்க. வரேன் கார்த்தி. வரோம். வாங்க. வரோம். நான் நினைச்சு கூட பார்க்கல அவங்க வாபஸ் வாங்குவாங்கன்னு. சரி இனியா, நான் வீட்டுக்கு போறேன். அங்க போய் பார்த்துட்டு எதா இருந்தாலும் உனக்கு தகவல் சொல்றேன். சரி, பார்த்து போ. சரி குமரா. டேனியா, குமரா ஒருத்தனுக்காக தாண்டா கண்மணியை சும்மா விட வேண்டியது இருக்கு. எப்படியோடா? எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல ஒருத்தர் பிடிக்காம அப்படி இப்படின்னு இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆத்மார்த்தமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்டா.